நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கும் மேலாக இரவு பகல் பாராது இந்த வேலையை நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல வந்து மன உளைச்சலையும் வந்து இருப்பீங்க. உங்களுடைய நிலைமை வந்து தெரியுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஓஏக்கு வந்து நீங்க ஆவரேஜா ஒரு நார்மல் கேட்டகரியில உள்ளவங்க, சரிங்களா, 145லேருந்து 155க்கு மேலே அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 145லேருந்து 155 கிட்ட எடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த பணி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஆமாம், ஏற்கனவே முதலே ஃபில்டர் பண்ணிட்டாங்க, எக்ஸாம்லேயே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ரியாரிட்டி வைஸாக ஃபில்டர் பண்ணி தான் உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. பாருங்க, அந்த முன்னுரிமை பிரகாரம் தான் முதல்ல உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் இந்த பீரியட்ல முதல்ல சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் எல்லாம் போட்டாங்க. இந்த 3 மார்க்கும் ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் மார்க், இந்த இன்டர்வியூ மார்க் 3ம் ஃபில்டர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? P1 அப்படின்னா கொரோனா, 2வது இது வந்து ப்ரியாரிட்டி வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, 3வது வந்து அரசு பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழ், 4வது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசேபிள்டு, 6 வந்து விதவை கேட்டகரி, 7 வந்து கலப்பு திருமணம், 12 வந்து மாற்றுத்திறனாளி, பசுமை மீட்பு. அந்த இதில் தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸாக தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எக்ஸாம்லேயே முதல்ல ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் உங்கள் போட்டியாளரை விட நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா இந்த வேலை பாருங்க, பொது எழுத்து தேர்வு பகுதி ஏ, பகுதி பி 2யும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு அந்த மார்க்கையும் ஆட் பண்ணிடுறாங்க. வாய்மொழி தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அவ்வளோ இது. இப்போ சிலர் வந்து பார்ட் ஏ, பார்ட் பியில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, 90 மார்க் எடுத்திருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் 45 மார்க் கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன், ஓவர் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட குறிப்பிட்ட சர்டிஃபிகேட், சான்றிதழ், திறமைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 11 மார்க்கு, 10 மார்க்கு, 9 மார்க் கூட போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, இதில் இருந்து நீக்கம் பண்ணி விட்டுருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து 85 மார்க் கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்லேயும் கொஞ்சம் கம்மியான மார்க் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டிரைவிங்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் ஸ்கில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மார்க் வந்து 20 மார்க் போட்டு அதை ஈக்குவல் பண்ணி அவங்களுக்கு இந்த பணியிடம் கிடைக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூவில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காம தயவுசெய்து அடுத்தடுத்து வேலை வாய்ப்புலாம் ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது நான் 10 மார்க் எடுத்திருக்கேன் சார், 11 மார்க் எடுத்திருக்கேன், 12 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம். பல்வேறு வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இறுதி பட்டியல் வந்து வெளியிட்டு கூடிய விரைவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து வரப்போகுது. சரிங்களா? பாருங்க, இதெல்லாம் ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண். சரிங்களா? இப்படிதான் மதிப்பெண் வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஆமாம், சிலருக்கு இந்த நூல் இலையில இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிரும், வேலை வந்து கிடைச்சிரும். சிலருக்கு தவறும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். முன்னாடியே இப்போயே நிறைய பேர் சைனீஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அது நிறைய பேர் அப்ளை பண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலை கிடைக்கலாம் கூட அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த வீடியோவில் மசால்ச்சி, வாட்ச்மேன் போன்ற பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் எவ்வளோ தோராயமாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை